அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிருக்கு. முடிவுகள் மே 4ஆம் தேதி வர இருக்கு. இந்த காணொலியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய தொகுதிகளில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 7 தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியாக அங்கே யார் போட்டியிட்டாங்க, எவ்வளோ வாக்குப்பதிவு ஆச்சு, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல 127 பழனி. அங்கே திமுக கூட்டணியின் சார்பில் சிபிஐ போட்டியிட்டாங்க. அங்கே எல் பாண்டி அவர்கள் போட்டியிட்டார். அதிமுக கூட்டணியில் அதிமுக போட்டியிட்டாங்க. மனோகரன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முருகேஸ்வரி அவர்கள் போட்டியிட்டாங்க. ஒரு பழங்குடியின பெண் ஒரு பொது தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரவீன்குமார் அவர்கள் போட்டியிட்டார். அங்கு எவ்வளோ வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86.23%. அங்கு சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கிறாங்க. அந்த பழனி சட்டமன்ற தொகுதி சிபிஐ அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அங்கே பழனி சட்டமன்ற தொகுதியில் 2016, 2021 திமுக கூட்டணியில் திமுகவே போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. ஐபி செந்தில்குமார் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்போ பழனி தொகுதி திமுக கூட்டணியில் திமுக கிட்ட இருந்து சிபிஐக்கு போச்சு. அங்கு தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்றுட்டு வரக்கூடிய ஒரு தொகுதி, ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றதுனால அங்கு சிபிஐ வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் இருக்குது. ரெண்டாவது 128 ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. அங்கு திமுக கூட்டணியில் திமுக தான் போட்டியிடுறாங்க. தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் போட்டியிட்டார். 6 முறை ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 96லிருந்து கடந்த 30 ஆண்டுகளாக திமுக வசம் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்கு அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. அங்கு விடியல் சேகர் அவர்கள் போட்டியிட்டார். சின்னம் தாமரை சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பழ ரகுபதி அவர்கள் போட்டியிட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மோகன் அவர்கள் போட்டியிட்டார். அங்கு வாக்குப்பதிவு 90.60% நடந்திருக்கு. அங்கு யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி அது திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான தொகுதியாகத்தான் இருக்குது. 6 முறை அங்கு சக்கரபாணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 7வது முறை அவரே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் அந்த தொகுதியில் இருக்குது. அமைச்சராக இருந்தவர், டவுன் டு எர்த்து, மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர். தொகுதியில் அவர் செஞ்ச வளர்ச்சி பணிகள், அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சருடைய தொகுதி, எதிர்த்து நிற்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் தான், தாமரை சின்னம் தான் அப்படின்றதுனால அங்கு திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 129 ஆத்தூர். ஆத்தூரில் திமுக கூட்டணியில் ஐபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெரியசாமி அவர்கள் போட்டியிட்டார். அதிமுக கூட்டணியில் விஸ்வநாதன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சைமன் ஜஸ்டின் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கலைச்செல்வி அவர்கள், திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய பெரியசாமி அவர்கள் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். திமுகவினுடைய ஒரு திண்டுக்கல் முகம் அப்படின்னு அவர் சொல்லலாம். மாவட்ட செயலாளராக இருந்தவர். திமுகவினுடைய தற்போதைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கிறார். அங்கு வாக்குப்பதிவு 89.44% இருந்தது. தொடர்ச்சியாக அவர் அங்கு வெற்றி பெற்றுக்கிட்டு வரார். 2016 அதிமுகவினுடைய ஹெவி வெயிட்டாக இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்களே ஆத்தூர் தொகுதியில் போட்டிட்டாங்க. அப்பயே அவரை எதிர்த்து ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த வாட்டியும் 2026 ஆத்தூர் தொகுதி திமுகவுக்கு வசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் இருக்குது. கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். 4வது 130 நிலக்கோட்டை தனி தொகுதி. அது ஒரு அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுக வசம் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்கு திமுகவின் சார்பில் நாகஜோதி அவர்கள் போட்டியிட்டாங்க. அதிமுகவின் சார்பில் தேன்மொழி சிட்டிங் எம்எல்ஏ, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் துரை கைலைராஜன் அவர்கள் போட்டியிட்டார். அங்கு வாக்குப்பதிவு 88.7% இருந்தது. இது ஒரு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். சிட்டிங் எம்எல்ஏ அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக தான். இப்போ மீண்டும் அவரை அங்கு அதிமுகவே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வந்த தொகுதிகள்லாம் திமுக வசம் இருந்தது. இப்போ நிலக்கோட்டை அதிமுக வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 131 நத்தம் சட்டமன்ற தொகுதி. நத்தம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவர், திண்டுக்கல்லில் மாவட்ட செயலாளர். அப்போ அதிமுகவில் 4 அணியாக இருந்தபோது அதில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்.
நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அழகம்மாள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். அங்கு வாக்குப்பதிவு வந்து 90.93%. இப்போ தமிழர் தேசம் கட்சி வந்து ஒரு முத்தரையர் சமூகத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது. அவர் நத்தம் விஸ்வநாதன் வந்து அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார். ஸோ அங்கே நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அங்கே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து 132 திண்டுக்கல். திண்டுக்கல்லில் திமுகவின் சார்பில் திமுக கூட்டணியில் திமுக போட்டியிடுறாங்க. அங்கே திமுகவின் சார்பில் ஐபி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஐபி செந்தில்குமார் கடந்த 3 முறையாக 11, 16, 21 அவர் வந்து பழனியில் போட்டிட்டார். அதில் 16, 21 வெற்றி பெற்றவர். இப்போ பழனி வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் அவர் திண்டுக்கல் தொகுதிக்கு மாறி நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டார். ஸோ அவர் வந்து 16, 21 சட்டமன்ற உறுப்பினராக திண்டுக்கல்லில் இருந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முத்தரசி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நசீர் ராஜா அவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. இங்கே வாக்குப்பதிவு சதவீதம் வந்து 86% வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு இழுபறியான தொகுதி அப்படின்னா அது வந்து இந்த தொகுதியை சொல்லலாம். ஏன்னா ஐபி செந்தில்குமார் அவர்கள் வந்து பெரியசாமியினுடைய மகனாக இருக்கிறார். அங்கே மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே இருக்குது. அவருடைய அப்பாவுடைய செல்வாக்கு இவருக்கும் இருக்குது. ப்ளஸ் திமுக இந்த பலம்லாம் சேர்த்து ஒரு கடுமையான போட்டி வந்து திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அங்கே தாவேக்கா நாம் தமிழர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விட்டமின் சியும் அங்கே ஒரு குறிப்பிட்ட லெவல் தாக்கத்தை ஏற்படுத்தும். 2 பேருமே பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இழுபறியான நிலை வந்து இருக்குது. அதற்கு அடுத்தது வந்து வேடசந்தூர். வேடசந்தூரில் வந்து திமுகவின் சார்பில் வீரசாமிநாதன் அவர்கள் போட்டியிட்டார். அதிமுகவின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபிபி பரமசிவம் அவர்கள் போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உசேன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாகஜோதி அவர்களும் போட்டியிட்டாங்க. அங்கு 91.61% வாக்குகள் பதிவாகியிருக்கு. வேடச்சந்தூரை பொறுத்த வரைக்கும் அது திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான தொகுதியாகத்தான் இருக்குது. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 4 இடங்கள்லையும் அதிமுக 2 இடங்கள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. திண்டுக்கல் தொகுதி மட்டும் இழுபறியாக இருக்குது. ஸ்லைட் எட்ஜி திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழரும் டிவிகேவும் எவ்வளோ வாக்குகள் பிரிக்கிறாங்க, விட்டமின் சி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அங்கே வந்து ரிசல்ட்ஸ் மாறலாம். இல்லை அதிமுக வசமே அங்கே தொகுதி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய 7 தொகுதியினுடைய நிலை இதுவாகத்தான் இருக்குது. ஸோ திண்டுக்கல்லினுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அங்கே யார் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் சிறப்பாக மக்கள் பணி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.